ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்க. அது உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. நீங்க விண்ணப்பிக்கிறது எந்த ஒரு கட்டணமும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்க கிடையாதுங்க. ஆனா உங்களுக்கு சம்பளம் 18,500 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாதுங்க. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்க பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு சனி ஞாயிறு அரசு விடுமுறை பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வாங்கிருங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்தது பல பேத்துக்கு தெரியாதுங்க. சத்தமே இல்லாத வந்திருக்குதுங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தகவல்லாம் வருங்க. உடனடியா நீங்க விண்ணப்பிச்சு உங்களுடைய மாவட்டத்துல வேலை வாங்கிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொறுமை இருந்தாவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் நம்மள தேடி வருங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துல கணக்காளர் அதாவது அக்கௌண்டன்ட் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலை வாய்ப்பு 1 இயர் தற்காலிகமானது. தொகுப்பூதிய ஒப்பந்த அடிப்படையில சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு 18,537 சம்பளம் கொடுத்திருக்கிறாங்க. காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதுல ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் டேலியும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நாம வயது பார்க்கலாம். 42 வயதுக்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்க முடியாது. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 4வது தளம் F பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அதோட மார்க் ஷீட் வச்சு 15 நாளைக்குள்ள மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல அனுப்ப வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டா ஃபில் பண்ணி வச்சிருக்கணும். மார்க் ஷீட் கரெக்டா வச்சிருக்கணும். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அனுப்பியிருக்க வேண்டும். இது 3ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும். நிராகரிச்சாங்கன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நோட்டிபிகேஷன் அவ்வளவுதான். இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.